எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நரிமேடு கிராம சாராக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் ஆள் பேர் தெரியாதுன்னா எதுக்கு வர்றேன்? இங்கே 6 மணி எடுத்துக்கொண்டு இருக்கும் தவிட்டு ஓனர் மயன் மேன் கேண்டன் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா அவனுக்கு 2 துண்டா மூட்டி போடுங்கய்யா. கட்டி குளிச்சா தொப்புளுக்கு அங்கிட்டு போகாது. போற வேணாம், சிமுண்டு சாக்கை பற்றி விடு. இங்கே மிருதங்கத்தோருக்கு அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்து கொண்டிருக்க அண்ணன் எஸ் ராஜேந்திரன், திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமத்தோருக்கு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. தம்பி காடமங்கலம் யூடியூப் எடுத்துக்கொண்ட முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. ஆமாம், எனக்கே கொடுத்துருங்கண்ணே, அவன் வர முடியாது. மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, தம்பிக்கு பதிலாக எனக்கே கொடுங்கய்யா. ஐயா துப்பாக்கி இருக்காயா? எதுக்கு நான் கேட்குறேன்? ஒரு 2 பேர்த்த சுடணும். யாருன்னு அந்த 2 பேர்? நீ ஒன்று, உள்ள மருதமணி ஒன்று. பாவி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய மயிலியது செறிவை அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்திருந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று தெரிந்திருந்தும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சுட்டி காட்டி இயல் இசை நாடக முத்தமிழுக்கும் சங்கமலத்து சங்கத்தினுடைய முதற்பார் புலவனாக திகழ்ந்த நக்கீரன் வாழ்ந்த இந்த மதுரை மண்ணை தொட்டு வணங்கியும் மகப்பேறு இல்லாத பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்து மதுரை வைகை நதியிலே நீராடி தூங்காத நகரத்திலே தூங்காத தூண்டாமணி விளக்காக திகழ்கின்ற என் அன்னையாம் ஆதிபரா சக்தியாம் அகிலாண்ட ஈஸ்வரியாம் அங்கையர் கண்ணியாம் மீனாட்சியினுடைய பொற்பாதங்களில் பணிந்தும் தென்னாடுடைய சிவனாம் என் நாட்டவர்க்கும் இறைவன் என்று போற்றப்படக்கூடிய எம்பெருமானாம் 40 ஏக்கர் வேலி நிலத்தையும் நந்தனாருக்கு விளைவித்து முக்கண்ணையாராக திகழ்ந்து முக்கணிவுடைய மீனாட்சியினுடைய திருமணத்தை வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று 18 சித்தர்களாம் அகஸ்திய சிவபாக்கிய திருமூலர் கண்ணனார் மற்றும் ராமத்தேவர் சொல்லக்கூடிய சட்டநாதர் 18 சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்து கமலத்தை உருவாக்கப்பட்டு அகத்தியரால் உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் 48 கிராமத்திற்கும் தாயாக கலியுக நாயகியாக காட்சி கொடுக்கின்ற ஜனகை மாரியம்மனாக திகழக்கூடிய மற்றும் கேரளத்தில் பார்வதியாக நின்று கன்னியாகுமரியில் தவத்தில் இருந்து காத்து சிவனை நோக்கி இன்று நமது கிராமத்தின் சார்பாக இக்குடமுழுக்கு விழா மட்டுமல்ல சிறப்பாக நடத்தி சீரும் சிறப்புடன் நடத்திய கிராமத்தார்களுக்கும் மகாத்மா காந்தியடிகளால் நான் என்னுடைய மை ட்ரூத் ஆஃப் லைஃப், மை ட்ரூத் ஆஃப் அஹிம்சா, மை ட்ரூத் ஆஃப் சத்தியகிரகா என்று சொல்லக்கூடிய நான் சத்தியத்திற்கும் அகிம்சத்திற்கும் நேர்மைக்கும் தமிழகத்தினுடைய நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகளால் எழுதப்பட்ட அருட்சந்திரா என்னும் நாடகத்தை பார்த்துத்தான் நான் சத்தியத்தை கடைபிடித்தேன் என்று மகாத்மா காந்தியடிகளால் நமது நாடகத்தை போற்றப்பட்டு புகழ்பெற்ற நாடக நடிகர்களால் அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்காரு, நான் நரிக்குடிக்காரரு, அவர் திருச்சிலிக்காரரு. எங்களுக்கு கருவில் தான் எங்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர்கள் நல்ல சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல கருத்தை சொல்கிறாங்க. இந்த நாடகத்தை காண வந்த நாடக நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக ரசிகர்களுக்கும் எங்களது சோழவந்தான் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சல்யூட் அடிச்சே பயமுறுத்தி எத்தனையோ காவல்துறையை கிட்டத்தட்ட எத்தனாயிரம் மேடை நாடகம் ஆடி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ காவல்துறை ஐயா வருவாங்க,
வந்துட்டு பெரிய அதிகாரியாக இருப்பார், மைக்கில் பேச முடியாது. இந்தா என்ன அன்பு எனக்கு 4 தினங்களாக எனக்கு சிறப்பாக லைட்டு அமைத்து கொடுத்தவர் அண்ணன் போசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறேன். நான் கூட 4 தினங்களாக அப்படின்னு சொல்லும்போது வயிறு சரியில்லை போல சொல்லுவேன்னு நினச்சேன். என்னண்ணே அவரை பற்றி நான் பேசியா? லைட்டிங்கு பூரா இங்கே தானே? அருமை அருமை. மஞ்சப்பை எடுத்துகிட்டு பாப்போ. நான் பயந்தவனே காது ஊத்துக்கு பத்திரிக்கை தான் கொண்டு வரேன். காவல்துறை அதிகாரியெல்லாம் பெரிய அதிகாரிலாம் வருவாங்க. தேங்க்யூ அவ்வளோதான், பேச மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு காவல்துறை ஐயாவை நான் பார்த்ததே கிடையாதுங்கய்யா. இந்த மேடையிலே நீங்கள் பேசும்போது தெரியும் இந்த மக்களை எல்லாம் எப்படி அன்பாக செயல்படுத்துகிறீங்கன்னு. உங்கள்கிட்ட எத்தனை பேர் சண்டை ஓட்டு வந்தாலும் நீங்கள் அன்பாலே தீர்த்து வைப்பீங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. பெரும்பாலும் காவல்துறையை பார்த்தா பயில பூரா எரிச்சல் அடைவாங்க. லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, வீட்டில் சிலிண்டர் இருக்கா, அம்புட்டும் கேட்பீங்க. ஆனால் இப்படி எப்படியா நீங்கள் கலை சார்ந்து இருக்கணும். நீங்கள் வாங்களே ராசவாட்டு போடுங்க. இன்னைக்கு எங்கள் வாத்தியார் ஓய்வு கொடுப்போம். உன்னை யார் தூக்கத்தில் எழுதி போட்டது? போ அந்த பஞ்சாயத்து ஒரு ரூமுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வா, நரசிட்டு போ. என்ன பூரா பேர் நடிச்சுட்டா அப்போ நான் தெருவில் தெரியவா? காவல்துறைக்கு வந்தவர் அவர் கிளம்பிட்டாரு, இப்போ நீ இப்படி ஆடுற, அப்போ நான் பப்புன்னு போடணும் ப்ரோ. நான் தான் பப்புன்னு சொல்கிறேன். பாட்டு படிச்சியா டான்ஸுக்கு? அதெல்லாம் பாடியாச்சா? நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. உங்களோட பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் அடியன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே 7 வீடு தான் எங்கள் ஊர். அந்த 7 வீட்டுக்குள்ளேயும் கருவுக்குள் கடந்து போகிறதுக்குள்ளேயே முள்ளு கிழிச்சு திருப்பி வந்துடுவேன். ரோடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி 7 வீடு. அந்த 7 வீட்டில் ஒரு வீட்டில் நான் பிறந்தேன். இன்றைக்கி அகில உலகத்துக்கு அந்த ஊரை தெரிய வைத்தவன் அடியன். பசியினுடைய அருமை, பாசத்தோட அருமை அத்தனையும் தெரிந்தவள் உலகத்திலே அம்மா தான். அதனால தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எங்கள் அம்மா பிறந்த அந்த புண்ணிய பூமியிலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனு காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போதோட நாடகத்தை என்னுடைய உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடோ, நீ தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதோ, நீ தங்க கட்டி சிங்க குட்டி, ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. இந்த பாட்டு எனக்கு நீ படித்ததாக நான் நினைக்கல. விஜயகாந்த் ஐயாவை படித்தவார், அதுதான்டா எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு புண்ணியம்டா. நன்றி. நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா? டான்ஸுக்காரி கிறுக்கு முண்டை வெளியே வாடி, சக் 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 தலையில அடிக்கிறார் இவர் தாண்டி, சக் 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 எம்ம வாமா வாமா சீக்கிர வாமா, பாவடைய கட்டிட்டியாமா மைக்கா, சின்ன புள்ள வெளியே வாடி, சக் 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 இளைஞர்கள்லாம் காத்திருக்குது உனக்கு தானடி. சக் 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 காட்டுல மேட்டுல நடக்கலடி, சக் சக் சிங்க் சக் சக் நரி மெட்டில் உள்ள மேடதானடி, சிங்க் சக் சக் சிங்க் சக் சக் வாடி வா